அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சீரீஸான 36 Days அப்படின்ற ஒரு சூப்பரான சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. 7த்தையுமே ஒரே வீடியோவில் பார்த்துடலாமா? ரைட். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்க ஒரு பெரிய விழாவை காமிக்கிறாங்க. கம்யூனிட்டி பீப்புள்ஸ், அதாவது ஒரு சில குடும்பங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக வாழ்ந்துட்டு வருவாங்க. அங்கே ஒரு லேடி உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. வேலை செய்யணும்னு வந்த பீப்புள்ஸ் எல்லாருமே என்னாச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்க ஒரு வீட்டை கையை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அங்க வேலை செய்யறவங்க போய் பார்க்கும்போது பயங்கர அதிர்ச்சி. ஒரு லேடி பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கதறி போக அப்படியே கட் பண்ணி 36 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை காமிப்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இறந்து போன அந்த லேடி இருக்காங்க இல்லையா, முதல்ல பாத்தீங்கன்னா அந்த விழாக்கு வராங்க. யாருமே அவங்களோட முகத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு கார்ல வராங்க. கார்ல இருந்து தன்னோட ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருந்து ஜன்னல் எல்லா ஃபேமிலியும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. முதல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா டோனி அண்ட் அவரோட மனைவி அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒரு பார்ட்டி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. டோனி தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியோட லேண்ட் லார்டும் கூட தன்னோட மனைவியை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ற ஆள். அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அங்கே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஃபேமிலியை நமக்கு காமிக்கிறாங்க. வினோத் அப்படின்றவரோட மனைவியை காமிக்கிறாங்க. சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்றதுக்காக பலத்த இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்து அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இன்னொரு ஃபேமிலி கிட்ட போகுது. இவங்களோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா டென்சில் அப்படின்றவரோட தலைமையில தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவரோட மனைவி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேக் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தனிமையில பேசிக்கிட்டே இருக்க பழக்கமும் கூட. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி இப்படி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு இவரோட ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அங்க போறாரு. பெயிண்டிங் வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு யாரோ ஒரு முகம் தெரியாத பெண் கிட்ட வீடியோ காலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவரோட பையனும் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்காரு. தனிமையில இவரோட வீட்லயே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனா ஒரு 2 சின்ன பசங்களை நமக்கு காமிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்தோ தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஓடி போய்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இந்த சின்ன பையன் அதை ஒருத்த காமிச்சாங்க இல்லையா, அவனோட அப்பா அம்மாவை நமக்கு காமிக்கிறாங்க. அஜய் அப்படின்றதா அந்த பையனோட அப்பாவோட பேரு. 2 பேரும், அதாவது இவரோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் மேரேஜ் அதான் இருக்கும். 2 பேரும் ஒரு பெஸ்ட் கப்பல் அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள எவ்வளவோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த பர்த்டே பார்ட்டி இருக்கு இல்லையா, அங்கேயே போகுது. தன்னோட கணவரை பாத்தீங்கன்னா இவங்களோட தம்பியான பூபு அப்படின்றவங்க கிட்ட போய் போதை பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடி இருக்காங்க இல்லையா, வினோத்தோட மனைவி, அவங்க அனுப்பி விட்டுருப்பாங்க. அண்ட் வினோத் பாத்தீங்கன்னா பயங்கர பயந்து சுபாவமா இருப்பாரு. என்ன நடக்க போகுதோ அப்படின்ற அச்சத்திலே இருக்காளு. எனக்கு இதெல்லாம் வேணாம், உன் தம்பி எப்படி வருவான் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க தம்பிக்கு போன் பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல வருவேன்னு சொல்லு. இந்த சீன் கட்டாயி மறுபடியும் டோனி இருக்கா இல்லையா, அவங்கிட்டே போகுது. பார்ட்டிக்கு போயிருப்பான். அங்க இருக்க எல்லாருமே உன்னோட மனைவி பயங்கர அழகா இருக்காங்க, நீ கொடுத்து வச்சவன்டா, இந்த மேரேஜோட நிப்பாட்டுவியா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் தூரத்துல இருந்து ஒரு பெண்ணோட பின்புறத்தை பாக்குறாரு. ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் தெரிய வருது அவங்க ஒரு திருநங்கை அப்படின்றது. இது நல்ல பயங்கர கடுப்பாய் இவங்களா யாரையா உள்ள விட்டது, மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்ட மெனகி திட்டிட்டு போக கட்பானா டென்சிலோட ஃபேமிலியை நமக்கு காமிக்கிறாங்க. பையன் மனைவியை பிரிஞ்சுட்டு தான் இருக்கான் இல்லையா. பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தை இருக்கும். வீக்கெண்ட் ஆனால் இங்கே வந்து விளையாடிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் குழந்தையோட கஸ்டடிக்காக அந்த நபரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தை வந்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம். அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு மறுபடியும் டோனிக்கிட்டே போகுது. அந்த திருநங்கையை பார்த்தீங்கன்னா சும்மா விடுற மாதிரியே தெரியல. போகிற வர இடம் எல்லாத்துலையுமே அவங்க பட்டுக்கிட்டே இருக்கிறதால மூஞ்சா பாரு இங்கேருந்து போய் தொலைடின்னு திட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க இதை பெருசாக கேர் பண்றதா தெரியல. உனக்கு ஒண்ணுமே புரியல, உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அங்க போலீஸ்காரங்க என்டர் ஆகுறாங்க. உன் பிரதர் பூபு எங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ என்ன போதைப் பொருள் எல்லாத்தையும் சப்ளை பண்ற போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க கடுப்பாக்குறாங்க. அந்த பார்ட்டியை மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அங்க இருக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினைக்க இவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல உள்ள எதுவும் இல்லை, என்னோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க இவங்களோட கணவர் இந்த கேப்ல வெளியில இருந்து எட்டி பாக்குறாரு. போலீஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சதோ குடு நாங்க இருந்து ஓடி போயிட்டு ஆளாட மட்டுமே இல்லாத ஒரு இடத்துல போட்டு மாதிரி இருக்கும். அங்க எடுத்துட்டு வந்த பொருள் ஏதாச்சும் வச்சுட்டு அப்படி தெரியாத மாதிரி நடந்து போயிட இந்த வினோத் வேலை செய்யற ஒரு கசினோட ஓனரை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஏரியாலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரவுடி லியோ அப்படின்றதா அவருடைய பேர். வினோத்தோட வீடுக்கே நீ எப்படி ரைடு போக, என்னோட ஆளை பத்தி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி லியோ போன போலீஸ்காரர் புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கு. ஐயா நான் பூபுவை தேடிதான் போனேன், அது உங்களோட வேலை செய்யறவரோட
வீடுன்னு எனக்கு தெரியவே தெரியாதியா. அந்த பூபுவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போக அந்த மனுஷனும் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு இருந்தால் என்னை கேட்டுட்டு பண்ண என்ன தேவையில்லாமல் பண்ணி உன் முடிவை நீயே தேடிக்காத அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட. இந்த சைடு வினோத்தும் பார்த்தீங்கன்னா போலீஸ் போனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறாரு. நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா, அவன் வந்ததுலேருந்து பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு, இதெல்லாத்தையும் எடுத்து ஓர வைக்க மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா பண பைத்தியம் பயங்கரமா இருக்கும். இதனால இவங்களோட கணவரை சாந்தப்படுத்துறாங்க. அதை ஒண்ணுமே பிரச்சனை ஆகல, எல்லாத்தையும் பூபு நானும் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட்டுடுறாங்க. நீனும் ஒரு பக்கம் கட் பண்ணி அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே போகுது. பார்ட்டியில அந்த திருநங்கை இருக்காங்களே, அவங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அழகான பாடலை பாடிக்கிட்டே இருக்கும்போது இதை கவனிச்சுக்கிட்டு இருக்க டோனி மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்றது இது முடிஞ்ச உடனே தெரிய ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த டோனியோட மனைவி இருக்காங்க இல்லையா, முன்னாடியே ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாங்க, பாதியிலே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க பிரேக்கப் பண்ணிட்டு போனார் இல்லையா, அதே நபர் தான் இங்க திருநங்கையா மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க போய் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு இல்ல அப்படின்ற மாதிரி கலந்து ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டோனியோட என்ட்ரி. டோனி யாரை பிடிக்காம இவ்வளோ நேரம் அந்த பார்ட்டியில வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தாலும் அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவரோட மனைவி கிட்ட நெருக்கமாகவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சுத்தமா பிடிக்கலனாலும் ஃபார்மாலிட்டிஸ்க்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல இந்த சைடு அந்த டாக்டர் ஃபேமிலின்னு சொன்னா இல்லையா, அஜய் தன்னோட பால்கனில நின்று சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி யோசனையில நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து யாரோ தன்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பாக்குறாரு. புதுசா அந்த வீட்டுக்கு வந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்தை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ரா அப்படின்றது இவங்களுடைய பேர். இவங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்க விஷயத்த கவனிச்சிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் ஃபர்ரா ஆஃபீஸ் கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோசிஸ்டா இருப்பாங்க. அதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அந்த வீட்டுல யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி லைட்டா எட்டி பார்க்க அவங்களோட முகத்துல மாட்டிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், எப்படி இருக்கீங்க நீங்க எந்த ஊரு அப்படின்ற மாதிரி ஃபார்மாலிட்டிஸா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அஜய், டென்சில், டோனி இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா நம்ம விழாக்கு ஒருத்தி வந்திருக்காளே, அவ பார்க்க நல்லா இருக்கால அப்படின்ற மாதிரி இந்த அஜய் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டோனி தான் லேண்ட் லார்டா இருப்பாரு, ஆனா இது வரைக்கும் சந்திச்சிருக்க மாட்டாரு. அப்படியா, வேலை பிஸியால நான் இருந்துட்டேன்டா, அழகா இருக்காளா, அப்ப கண்டிப்பா நான் சந்திச்சாக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல பரா இருக்காங்க இல்லையா, ஸ்விம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. நமக்கு நேரம் நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு, எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் வர முடியுமான்னு கேட்டு அவங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஜாலியா ரசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபராவும் பாத்தீங்கன்னா அந்த அஜயை பார்த்து ஒரு மாதிரி லுக் விட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அஜயோட மனைவி பாக்குறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே நோட் பண்றாங்க. கட் பண்ணா டென்சில் அவரோட ஸ்டுடியோல காமிக்கிறாங்க. வழக்கம் போல ஸ்டுடியோ வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆன்லைன்ல ஒரு லேடி கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த லேடியோ உன்னோட உடலை எனக்கு காமிக்க முடியுமான்னு கேட்க இவர் இருக்கிற ஆர்வத்துல அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து இவரோட மனைவி வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்க அவங்களும் கதவை சாத்திட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு டென்சி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அப்படின்ற மாதிரி வழக்கம் போல திட்டிட்டு போயிட்டுறாங்க. நீன்னு ஒரு பக்கம் டோனி பாத்தீங்கன்னா கெசினோ ஓனர் இருக்கான் இல்லையா, அவனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறான். அந்த பங்கு எல்லாமே கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்குல்ல. அவன் என்னோட விழால அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஒரு ரைடு வந்தாங்களேப்பா, அதெல்லாமே கவனிச்சிட்டியா, வினோத் ரொம்ப பயந்து போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வினோத்தை பார்த்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பையன் தான், நல்ல வேலைக்காரனா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது வினோத்துக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசனையா இருக்கு. ஆனா அப்படியே இன்னொரு பக்கம் அந்த பூபு இருக்கான் இல்லையா, அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கிட்ட இருந்து போன் வருது. ஏற்கனவே வினோத் பயந்து போயிருக்கான், இனிமேல் நம்ம இந்த பிரச்சனையை பார்த்து தாண்டா ஹேண்டில் பண்றோம்னு சொல்ல போலீஸ்காரங்க பூபு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி வந்துடுறாங்க. எக்காரணத்தை கொண்டு மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் எட்டி உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். கட் பண்ணி ஃபராவை காமிக்கிறாங்க. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அஜயோட மனைவி இருக்காங்க இல்லையா, நாங்க ஒரு புக்கை லான்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப பின்னாடியே டென்சிலோட மனைவி வராங்க. அவங்களுக்கு கேக் செய்யறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இதனால கேக்கு கொடுத்துட்டு அவனை வெல்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் இங்க தான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சின்னதா அறிமுகமாயிக்க இவங்க சிரிச்சுக்கிட்டே கேக் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி டோனியோட வீட்டுல காமிக்கிறாங்க. பிடிக்காத அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மனைவி பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான், போக இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பாங்கன்னு சொல்ல இவர்
இவரால அவாய்ட் பண்ண முடியல. அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டோம், தன்னோட மனைவி இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டென்சிலோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலி ஒரு குளறுபடியான ஃபேமிலி தான் இல்லையா. இவரோட பையன் வேற ஒரு மாதிரியான மனநிலைமை உண்டு ஆளு. உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவரும் என்ன நானே பார்த்துக்க முடியும், ஏன்னா யாரும் கேர் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல. அப்படியா, ஒன்னு நீயே பார்த்துக்க முடியும் அப்படின்னா உன் குழந்தை ஏண்டா உங்ககிட்ட இல்லாம போயிருச்சு, இதுக்கு பதில் சொல்லு பார்க்கலான்னு சொல்ல அவர் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோட அங்கிருந்து எழுந்து போக டென்சில் திட்டுறாரு. அவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வரான், நீ மறுபடியும் அவனை எதுக்காக டிப்ரெஷன்ல தள்ளிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி நமக்கு பூபுவை காமிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாருக்கு போயிருப்போம். அங்க ஒரு முரட்டுத்தனமான லேடி இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் புடிச்சு போக அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவங்க மூலமாவே ஒரு இடத்துல போய் தங்கிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மறுபடியும் டென்சில காமிக்கிறாங்க. இப்போ யாரும் இல்லாத சமயமா பார்த்து அந்த லேடிக்கு வீடியோ கால் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோ இவரை பார்த்தீங்கன்னா நிர்வாணமா நிக்க சொல்றாங்க. இவர் வந்த வேகத்துல அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், நீ மாட்டிக்கிட்ட, ஒழுங்கு மரியாதையா 10 லட்சத்தை எனக்கு அனுப்பு, அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி மிரட்ட இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ண ஒரு புக்கை லான்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுக்கான ஈவெண்ட் நடக்குது. எல்லாருமே வந்திருப்பாங்க. பயங்கரமா போக்கிட்டே இருக்கு. இதுல ஹீரோயினை பார்த்ததும் எல்லாரும் மயங்கிட்டாங்க. குறிப்பா டோனியும் அந்த அஜயும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும். டோனி இவர்கிட்ட எவ்வளவோ நெருங்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. பராவோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அஜய் கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மிங்கிளா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் வரைக்கும் டென்சில காணும். இதனால அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போன் பண்ணி இன்னும் வரலையா டென்சில்னு கேட்க அவர் இருக்கிற ப்ரெஷரே வேற இல்லையா. 10 லட்சத்தை பேங்க்ல இருந்து வித்ரா பண்ணி பிளாக்மெயில் பண்ற லேடிக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது அது திருநங்கை இருக்காங்க இல்லையா, தெரியாம அடிச்சிடுறாங்க. பணம் கொட்டி போயிடுது. ஐயா உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க அவர் பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்கு. அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த பேக் வச்சுட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெள்ளை கலர்ல ஒரு கார் வருது. அதை வச்சுக்கிட்டு இருக்க பணத்தை பார்த்தீங்கன்னு எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. இவரும் இதுக்கு மேல பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட அங்கிருந்து போக அதே சமயத்துல அந்த பார்ட்டியில காமிக்கிறாங்க. அந்த டாக்டரோட பையன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அவன் பாத்தீங்கன்னா பலே ஆளா இருப்பான். 2 பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருப்பான். இதனால 2 பொண்ணுங்களுக்கும் கிளாஷ் ஆயிடுது. முடிய பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கசினோ வச்சிருக்கான் இல்லையா ரவுடி, அவனோட பொண்ணுன்னு தெரிய வருது. இதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுரும், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு அந்த பொண்ணையும் வீட்டுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. இதே சமயத்துல அந்த திருநங்கை அங்க வந்து அழகான ஒரு பாடலை பாடிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அதுக்கு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில ஃபரா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் அழுதுகிட்டு கண் கலங்கிக்கிட்டே அங்கிருந்து வெளியே போறாங்க. காரணம் இவங்களோட ட்ராஜடியான ஒரு பிளாஷ்பேக் தான். அது என்ன அப்படின்றது இப்போ நமக்கு ரிவீல் பண்ணல. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் டென்சியோட ஃபேமிலியை நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட மனைவி கேக் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கிச்சன்ல ஒரு எலி, அதை பார்த்தது பயங்கரமா கத்துறாங்க. டென்சி டயர்டா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க இங்க ஒரு எலி இருக்கு, அதை சாகரிச்சு ஆகணும், நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் முடியல. நான் எலி பாய்சன் வாங்கிட்டு வந்து அதை சாவடிச்சிடுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்க இவங்க நான் எப்ப சொல்றது நீங்க கேட்டிருக்கீங்க, நீங்க சொல்றத கேட்டுட்டாதான் எல்லாம் நடந்துருமே அப்படின்ற மாதிரி தனியா ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு குழந்தையோட பேரை சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. ஆனா சுத்தி யாரும் இல்ல. சோ இவங்களோட கற்பனையில இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டு அந்த திருடங்க இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. டோனி பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீ ஒழுங்கு மாதிரியா ஓடி போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பான். இதனால இவங்க வீட்டுல இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி டோனி ஏதாவது பண்ணணும் அப்படின்றக்காக அவங்க போட்டோ ஒன்று இருக்கும், அதை கேவலப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் இந்த டென்சிலே மறுபடியும் காமிக்கிறாங்க. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் இருந்தார் இல்லையா, பிரச்சனை முடியவே இல்லை. அந்த 10 லட்சத்தை இந்த மிரட்டுறாங்க இல்லையா அந்த லேடி, உன் காசுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் நீ கொண்டே வரல, உனக்கு 48 மணி நேரம் டைம் தரேன், அதை பண்ண மட்டும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவரோட வீடியோ வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மனுஷன் நேற்று தான் வச்சுட்டு வந்தேன், யாராவது எடுத்துட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்திலே மறுபடியும் அதாவது பண்ணணும்ன்றதுக்காக கார் எடுக்கலான்னு போக பராவோட காரை இடிச்சிடுறாரு. இதனால கதவு தட்டி நான் உங்களோட காரை தெரியாம இடிச்சிட்டேன், அதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நானே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இதை இவரோட மனைவி கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டோனி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். வீட்டை சுத்தி முத்தி நடமாடிக்கிட்டே இருக்கும்போது தான் பண்ணிட்டு போனேன், அதாவது திருநங்கை பண்ணிட்டு
ஆயிட்டு போன விஷயத்தால பயங்கர கடுப்பாங்கிறான். என்னையா வெறுப்பேத்திட்டாளா இல்ல என்ன பண்ற பாரு அப்படின்னு ஒரு அடியாளுக்கு போன் பண்ணி அவளோட மூஞ்சி முகர எல்லாத்தையும் பேக்கணும், அதை பேத்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு மாதிரி டீல பேச இன்னொரு பக்கம் இந்த சரி டென்சியும் அவரோட மனைவியும் காமிக்கிறாங்க. எதுக்காக நீ பணம் கொடுக்குற அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிட்ட, பேசிட்டு இருந்தாலே சரியா இருக்கும்ல, என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி மறுபடியும் திட்டிக்கிட்டே இருக்க. இவர் இருக்கிற பிரச்சனை இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா கண்டுக்கல. பணத்தை எப்படியாவது புரட்டணும் அப்படின்னு மாதிரி போறாரு. இன்னொரு பக்கம் அது வினோத் இருக்கா இல்லையா, அவரும் வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, அவ என்னமோ ஒரு மாதிரி சஸ்பீசியஸா இருக்கா, எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு பயமாவே இருக்கு அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இவரோட மனைவி எதை பத்தியோ கண்டுக்கல, பர்ச்சேஸ்னா அங்க கிளம்பிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபரா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அழகான லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு புக்குக்குள்ள பாத்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு அஜயை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போறாங்க. வீட்டுல அவரோட மனைவி இருக்க மாட்டாங்க, இதனால அஜய் கிட்ட அந்த புக்கை கொடுத்து இதுல இருக்க விஷயங்களை நீங்க படிக்க முடியுமான்னு கேட்க அவர் திறந்து பாக்குறாரு. உள்ள லெட்டர் இருக்கு. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த லெட்டரை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி அதை திருப்பி கொடுத்தனுப்ப இவங்க சோகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த அஜயோட மனைவி பாத்துட்டுறாங்க. ஃபராவை பார்த்து எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அவன் என்ன வீட்டு பக்கம் அப்படின்னு மாதிரி கேஷுவலா பேசிட்டு அதை கடந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் டென்சியோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஃபேமிலி மொத்தத்துக்கும் சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, அது டாக்டர் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட பையன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்போம். அதை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு உதவி தேவை அப்படின்ற விஷயத்தை அவர் டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு ஃபேமிலி மொத்தமும் வண்டியில போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா சும்மா இருக்கிற மாதிரியே தெரியல. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதாடா, இவ்வளவு நாள் பழகிட்ட, இன்னும் உனக்கானதை நீ கூட தேடிக்க மாட்டியா அப்படின்னு மாதிரி வழக்கம் போல அவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்க மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருது. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு தள்ளப்பட்டு ஜஸ்ட் மிஸ்ல பழைக்கிறாங்க. டென்சிலும் பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டாரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, உன்னோட சாவை நீயே தான் தேடிக்க போகிற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு தன்னோட பையனை பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபேமிலிக்கே பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதே சமயத்துல சரி அது திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்கள அடிக்கணும்னு செட் பண்ண ஆள் பூபு கூட ஒரு லேடி இருக்காங்களே, அவங்க தான் அந்த லேடி வந்து இவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா இவங்க வேற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, யாரு அந்த டோனி தான் அனுப்புனானா, சரி நீ டோனிக்கு ஒரு போட்டோ தான் அனுப்பணும், நானே அதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களே போய் செவுத்துல முட்டிட்டு பயங்கரமா ரத்தம் வர வச்சுட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் டென்சிலு பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல இருந்து தான் அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க இல்லையா, அவங்க கம்யூனிகேஷனே அழிச்சிட்டா என்ன அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை மொத்தமா எரிச்சிட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சந்தோஷப்பட கட் பண்ணி அடி வாங்கிட்டு வந்தது திருநங்கைய காமிக்கிறாங்க. அடி வாங்கிட்டு எங்க போனாங்களோ இல்லையோ டோனியோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. அங்கதான் இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள உட்காந்து முதலுதவி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யார் இதை பண்ணா, உனக்கு இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. டோனி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அடி வாங்கினாலும் எங்க இருந்து போக மாட்டேன், அடி உனக்கு சாவுக்கான நேரம் வந்துருச்சு போலடி அப்படின்ற மாதிரி அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி சரி வினோத் இருக்கான் இல்லையா, ஃபராவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அவங்க எதுவுமே சஸ்பீசியஸா பண்ற மாதிரி தெரியல. ஒரு ஜாகிங் போறாங்க. அங்க இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த மனுஷனும் பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எதுவும் தெரியல அப்படின்றதுக்காக இவர் புதைச்சு வச்சார் இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எடுத்து பாக்குறாரு, அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அங்க இருந்து கிளம்ப அதே சமயத்துல அடிபட்டு கிடக்குற அந்த திருநங்கையை காமிக்கிறாங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக டென்சிலோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேக் எல்லாத்தையும் கொடுத்து நான் கேள்விப்பட்டேன், யார் இதை பண்ணான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டென்சில் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. லைட்டா இந்த திருநங்கையை பார்த்ததும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பணத்தை அந்த லேடி எடுக்கல, பணத்தை எடுத்துட்டு போகும்போது இவங்க தான் பார்த்தாங்க இல்லையா, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக. ஆனா அந்த சமயம்னு பார்த்து பழக்கம் போல இவரோட மனைவி இவர் மேலேயோ இவரோட பையன் மேலேயோ பயங்கரமா ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. திட்டிக்கிட்டே இருக்காங்க. பையன் ஏற்கனவே ஒரு மாதிரியானார், இதனால இங்கே ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம உணரலாம். ஆனா அதே சமயத்துல டென்சில் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து மறுபடியும் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அஜய் பாத்தீங்கன்னா டென்சில் கிட்ட ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற விஷயத்த நோட் பண்றாரு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்ற மாதிரியே தெரியல, என்னோட பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணி பண்றேன், இத்தனை வருஷமா வாழ்ந்து எனக்கு இதை பார்க்க தெரியாதடா, எல்லாம் ஃபேமிலி இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விட. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு வர இல்லாத நேரமா பார்த்து வினோத் இருக்கான் இல்லையா, அவன் அவங்களோட வீட்டுக்குள்ள போறான். ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு வாரம் இல்ல 2 வாரம் ஆயிருக்குமா, இது வரைக்கும் அவங்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் கூட இருந்திருக்காது உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி, ஜஸ்ட் எம்டி. அதாவது வீடு ஃபுல்லா சுத்தமா எம்டியா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவரோட மனைவி கிட்ட போய் சொல்லி அவ ஏதோ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கான்னு சொல்ல 2 பேரும் யோசிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி டோனி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பான், அங்க காமிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது வினோத்தோட மனைவி அந்த புதுசா வந்திருக்கா இல்லையா ஃபரா,
அவ ஏதோ ஒன்றத்தை பண்ணிட்டு இருக்கா, அவ எல்லாரும் ஏமாத்தலாம் ஆனா என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. யாருமே பாத்தீங்கன்னா இவங்களை கண்டுக்கிறதாவே தெரியல. குடிச்சிருக்க, நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஃபராவும் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்க எல்லாரும் ஃபராவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபராவோட ஃபோக்கஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அஜய் மேலதான். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவ்வளவா பேசிக்கல. ஃபார்மலான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி அஜயும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல டென்சல் இருக்கா இல்லையா, அவரோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்குது. நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, ஒழுங்கு மருதே அந்த பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நீ பெரிய விளைவுகளை சந்திப்ப அப்படின்ற மாதிரி போன்ல மெசேஜ். இவருக்கு ஒன்றும் புரியல. என்னோட போன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. எதிர்த்தரப்புல இருந்து பதில் வர மாதிரி தெரியல. அந்த சமயத்துல தான் திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டோனி ஏற்கனவே அவர் ரொம்ப மோசமானவ பலே ஆளு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. பணத்தை எடுத்துட்டு போகும்போது இவங்க தான் பார்த்தாங்க இல்லையா, ஒருவேளை இவங்க இதை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி போதையில அவங்க கிட்ட போய் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. என் பணத்தை நீ தான் எடுத்த, என் பணத்தை ஒழுங்கு மரதையா கொடுத்துருடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துறாங்க. அந்த திருநங்கைக்கும் ஒன்னும் புரியல. இவர் பயங்கர போதையில இருக்காரு. முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க ஒரு சின்ன பிரச்சனை போய் எல்லாரும் கேஷுவல் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி ஃபராவும் அஜயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வினோத்தோட மனைவி இருக்காங்க இல்லையா வந்துடுறாங்க. நீ எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் எல்லாமே எனக்கு தெரியும் ஃபரா அப்படின்னு மாதிரி அஜய் முன்னாடியே போய் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. ஃபரா கடுப்பாகிறாங்க. பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுல தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா தன்னோட வீட்டுக்கு போயிட்டுறாங்க. அஜயும் இவங்களை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எழுந்து வினோத்தோட மனைவி ஓரமா நின்றுகிட்டே இருக்காங்க. டோனி இவங்களை வந்து சந்திச்சு என்னோட வீட்டு வாடகை எங்கன்னு கேட்க, உன் வீட்டு வாடகை கொடுக்க நான் ரெடி, வாங்கிக்க நீ ரெடியாடா அப்படின்ற மாதிரி கேட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனிமையில இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க வீடியோ எடுத்துட்டுறாங்க. இப்படி போகுதா கதை அப்படின்னு மாதிரி ஒரு பாணியில நின்றுகிட்டே இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த சைடு டென்சிலோட வீட்டில் பார்த்தீங்கன்னா டென்சிலோட மனைவி இன்னும் எலி சாகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. டென்சிலும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான்னு போக, ஆனால் கேட்கக்கூடிய நிலைமையில அவரோட மனைவி இல்லை. இதனால ஹோப் எழுந்துட்டு அங்கிருந்து சோகமா போறாரு. இந்த சைடு டாக்டரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அஜயோட ஃபேமிலி, அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த கசினோ கேங்ஸ்டர் இருக்காரு என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வைப்ப, உன்னை உயிரோட விட்டேன்னு வையன், அது ஏன் தப்புடா அப்படின்ற மாதிரி டாக்டரோட பையனை கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. என்னோட பையனை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரியும் கத்திக்கிட்டே இருக்காங்க. டோனி அந்த இடத்துக்கு வரான். பிரதர் என்ன பிரதர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ பொண்ணு அடிச்சிட்டா அப்படின்றதுக்காக இவன் மேல கை வச்சனா உன் பொண்ணு உங்ககிட்ட பேசுவாள அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்க போறப்ப, உன்னோட பையன் இந்த ஊர்ல இனிமேல் நான் பார்த்தேன்வையா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இதனால நைட்டோட நைட்டா அஜய் அவரோட பையனை பாத்தீங்கன்னா ஊருக்கு அனுப்பி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் டோனி இருக்கா இல்லையா, அவனை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி அது திருநங்கை போறாங்க. பரவாயில்லப்பா பலே ஆள் தான் நீ, ஆனா என்ன இனிமேல் வெளியே போகணும்னு சொல்றதுக்கான காரணம் உங்ககிட்ட இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வினோதோட மனைவி ஒன்னா இருந்த விஷயத்த பாத்தீங்கன்னா காமிச்சு மிரட்டுறாங்க. என்ன பயமுறுத்துறியா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்குலாம் பயமே இல்லடி அப்படின்ற மாதிரி இவரும் தவுலத்தை உட்காந்துக்கிட்டே இருக்கு. அதையும் பார்க்கலாமே அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அஜய் இருக்கா இல்லையா, அவரும் அவரோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் சண்டை வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கு அனுப்புனாங்க இல்லையா, அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவியோட முதல் குழந்தையா இருக்கும். அஜய்க்கு பிறந்திருக்காது. உன்னோட குழந்தை அப்படின்னா நீ இப்படி விட்டுருப்பியா, அவன் கண்ணை காமிக்கிறான், நீ எதுவுமே பேசாம இருந்தல, இதுல இருந்தே தெரிஞ்சு போயிருச்சு நீ எந்த மாதிரியான அப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கத்த ஆரம்பிக்க இவருக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இதோட முடிவுல நம்ம ஹீரோயின் அதாவது ஃபராவை நோக்கி தான் அஜய் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஃபேமிலியை கவனிச்சுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சண்டை முடியுது. அஜய்க்கு ஒன்னும் புரியல. இதே சமயத்துல இந்த சைடு டென்சில் ஹோப் இருந்தார் இல்லையா, அந்த விரக்தியிலேயே பாத்தீங்கன்னா எலி பாய்சன் இருக்குமே அதை குடிச்சு இறந்து போயிட்டாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் அந்த சுத்தி இருக்க யாருக்குமே அவர் எதுக்காக திடீர்னு இப்படி முடிவு எடுத்தாரு அப்படின்றது தெரியவே இல்லை. அவர் என்ன பிரச்சனைனாலும் எங்க கிட்ட ஷேர் பண்ணுவாரு. இறந்து போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி அவரோட இறுதி அஞ்சலியை செலுத்திக்கிட்டே இருக்கும்போது அஜய் இருக்கா இல்லையா, அவரும் அவரோட நண்பரோட சேர்ந்து ஒன்னா சரக்கு அடிச்சிருப்பாங்களே அந்த ஸ்டுடியோ அங்க போறாரு. சோகமா டென்சிலோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருக்கிறத கவனிக்கிறாரு. இது யார்தான் இருக்கும், எதுக்காக இங்க வந்தது அப்படிங்கிற அந்த பணத்தை ரிட்டர்ன் அந்த இடத்துல வைக்க கட் பண்ணி டென்சிலோட மனைவியை காமிக்கிறாங்க. தன்னோட கணவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தனியா ஒரு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களே அது இவங்களோட குழந்தை தான். இப்ப ரெண்டாவதா இன்னொரு ஆளும் கரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களோட மருமக அங்க வராங்க. நாங்க இங்க இருந்து போறோம்,
நீங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றது நல்லதுன்னு சொல்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ, விட்டுட்டு போனவ தானே நீ, அப்படியே போயிட்டு டியூபிற மாதிரி கண்ட மேனிக்கு திட்டி அனுப்ப இவங்க வெளியே போறாங்க. இவங்களோட கணவர்கிட்ட நீ எப்போ இண்டிபெண்டா வாழ ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உன் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்ப. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஃபராவும் அந்த அஜயோட குழந்தையும் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்குள்ள சண்டை, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கும். இந்த விஷயத்த ஃபரா கிட்ட ஷேர் பண்ணும்போது, அப்படியா இதை பத்தி நான் ஒரு ஆர்டிகல் கூட படிச்சேன், இந்த ஆர்டிகல் தானே அது அப்படின்ற மாதிரி, ஒரு லேடி அந்த அஜயால பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதை அந்த குழந்தை படிச்ச உடனே அப்பாவாலேயே அந்த பொண்ணு இறந்து போனா அப்படின்ற மாதிரி சோகத்துல அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, தெரியல வெளியில அப்படிதான் பேசியிருக்காங்க, ஆனா இதை பத்திலாம் நீ கவலைப்படாத, ஆர்டிகல்ல என்னென்னமோ எழுதுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய மேனிபுலேட் பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டு ஒரு மாதிரி யோசனையில நின்றுகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு லேடியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா ஏரோசிஸ்டர் வேலை செய்யற அப்படின்ற மாதிரி ஒரு போக்குல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வேலை என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் மாத்திக்கிட்டு ஒரு குழந்தை ஒரு அப்பா இருப்பாரு, அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃபேமிலியோட மிங்கில ஜாலியா சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த வீட்டுல இருக்க நபர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும், அதை யாருக்கும் தெரியாம ஃபரா அங்க இருந்து எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. கட் பண்ண அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம டோனி ஏதோ ஒரு இல்லீகல் பிசினஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து சேருது. அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்பி விட, இன்னொரு பக்கம் டோனியும் அந்த திருநங்கையும் காமிக்கிறாங்க. இவங்களோட சண்டை இன்னும் நிக்கிறதா தெரியல. அந்த லேடிக்கு கையில ஒரு வீடியோ வர ஒன்று கிடைச்சிக்கிச்சு இல்லையா, அதை பயன்படுத்தி இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட அதாவது டோனியோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றது ஆசை, ஆனா டோனி அனுமதிக்க மாட்டாரு அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பண்ணாம இருப்பாங்க. இப்போ இந்த திருநங்கை அவங்களோட லைஃப் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க வெளியில ஷாப்பிங்காக போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க டோனி அப்படின்ற மாதிரி இவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய படத்துல பாத்தீங்கன்னா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிடுது, அதுல நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த படத்தோட டேரக்டருக்கு பாத்தீங்கன்னா இவங்க கூட பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்தையும் காமிச்சு இன்னொரு பக்கம் மறுபடியும் டோனி கிட்டே போறாங்க. அந்த வினோத்தோட மனைவியாலது எல்லா பிரச்சனையும் இல்லையா, இனிமேல் எனக்கு வாடகை வந்தாகணும், அவக்குள்ள எந்த டீலிங்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு பக்கம் தப்பிச்சு போன பூபுவை காமிக்கிறாங்க. அவனை பிடிச்சு கொடுத்தா பரிசு எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல அறிவிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை அவனை பார்த்துக்கிட்டு இருக்க லேடி காமிச்சிட்டு ஒழுங்கு மரதையா இங்கே இரு, இங்க இது வெளியவே வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி இந்த சைடு டோனி தனக்கு தெரியாம பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு அதாவது அந்த கேங்ஸ்டருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வினோத்தை அனுப்பி விட்டுறாரு. அவர் அதுக்கு தயாராகும் போது ஆனா அதே சமயத்துல பூபு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பதுங்கி இருக்க இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இது நேரம் வரைக்கும் பூவை பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த போலீஸ் இந்த வாட்டி கன் எடுத்து அவரை சரமாரியா சுட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. இவர் ஒரு போலீஸ்கார அடிச்சுட்டு அந்த கன் எடுத்துக்கிட்டு அந்த தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அந்த லேடி, அவங்களோட அப்பாவை பாத்தீங்கன்னா போட்டு தெளிடுறாங்க. அண்ட் இவரும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. தன்னோட அப்பாவை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த லேடி பயங்கர வருத்தத்திலே பூபுவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அண்ட் கட் பண்ண வினோத் ஒரு பக்கம் டோனியோட வீட்டுக்கு போய் வேலை செய்யிட்டு இருக்க, டோனியோட மனைவி அவருக்கு தெரியாம படம் நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த காமிச்சிட்டு அண்ட் அதுக்குருவே இந்த சைடு அஜய் தூங்கிட்டு இருக்கும் போது காமிக்கிறாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, உடனடியா என்கிட்ட வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ். இவரு வேகமா வீட்டுக்கு போய் பார்க்க வீட்டுல எல்லா பொருளும் கலைஞ்சு போயிருக்கு. அண்ட் வீடு ஃபுல்லா தண்ணியால நிரம்பி இருக்கு. இவரு என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கதவை போய் தட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க கண்ணோட இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க. கண்கள்ல பயங்கரமான கண்ணீர். அண்ட் யாரோ ஒரு லேடி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கட் பண்ணா கண்ணை அப்படியே கீழே வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கதவு திறக்க அவரு என்னாச்சு எதனால இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்க, என்ன சுத்தி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. டோனி அடிக்கடி என்னோட வீட்டை வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. இவர் அந்த விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா டோனியை காமிக்கிறாங்க. இவரோட மனைவி நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் வெளியே விடுறதா தெரியல, நீ ஏன் கூட இருக்கணும், இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்க என்டர் ஆகுறாங்க. அவங்கள பார்த்துட்டு இவர் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறாரு, எதுக்கு பிரச்சனை, நீ போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு டோனி வேகமா கிளம்பி அந்த வினோத் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. உன்னோட மனைவி எங்க, வீட்டுல இல்லையா, சரி வந்த வேலையை சொல்லிடுறேன், 9 மாசத்துக்கு வாடகை பாக்கி இருக்கு, 9 லட்சம் எடுத்து கொடுத்து வச்சுட்டு அடுத்த மாசம் இங்க தங்கிக்கோங்க, இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போயிடுங்க
அப்படின்ற மாதிரி கரரா பேசிட்டு போக இவருக்கு ஒன்னும் புரியல. 9 லட்சமா என்ன இது அப்படின்ற மாதிரி யோசனையில இருக்காரு. கட் பண்ணா டோனியோட மனைவி ஒரு பெரிய படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ மறைச்சிட்ட படம் வெளியே வந்தது அப்படின்னா டோனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆக போகுது. அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி டைரக்டர் இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க. நீ இன்னொரு பக்கம் மறுபடியும் கட் பண்ணி வினோத் கிட்டே போகுது. 9 லட்சம் பாக்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு மாசமும் வாடகையை நான் கரெக்டா உங்ககிட்ட கொடுத்துதானே அவங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்ட இவங்க நான் உங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் தான் பயன்படுத்தினேன்னு சொல்ல சுத்தி இருக்க எல்லா பொருட்களையும் பாக்குறாரு. இதான் ஃபேமிலிக்காகவா? அவன் எனக்கு ஒண்ணு மட்டும் இடிக்குது. 9 மாசம் அவன் கேட்காம இருந்து இப்போ வந்து கேட்கறான் அப்படின்னா என்ன? அவன் 1 நம்பர் 420 ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாத்திலும் தேடிக்கிட்டே இருக்கவன். அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் எப்படி விட்டான்? ஒருவேளை நீ ஆகணும் அப்படின்ற மாதிரி இழுக்க அவங்க அமைதியா இருக்கிறதுல இவருக்கு தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப சோகத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. நீனு ஒரு பக்கம் டென்சிலோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்க அம்மா, இது எல்லாத்துக்குமே வராதா காரணம் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல எழுதிக்கிட்டாங்க. ஏன்னா கார் உடைஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு 50,000 ரூபாய் இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அது மூலமாவே ஏமாத்தி அதே மாதிரி பணத்தை வாங்கியிருக்கா போல, அவங்க இருக்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கும்போது கதவு வேகமா தட்டி வெளியே வாடி, உன்னாலதான் நீ எல்லாமே எங்களோட பணத்தை திருப்பி குடுடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. உள்ள பாத்தீங்கன்னா அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. கூட அஜய் வந்து சமாதானப்படுத்துறாரு. எதுக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க எதுக்காக உன்னோட வீட்டை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்கலாம் சொல்ல இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல டோனி, இதுக்கப்புறம் இவங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, எல்லாருக்குமே நான் என்னவா தெரியல, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க சமாதானப்படுத்துறாரு. அது இன்னொரு பக்கம் அங்கிருந்து கிளம்பி போன வினோத்தை காமிக்கிறாங்க. அந்த ட்ரக்ஸ் ஒழிச்சு வச்சார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் தன்னோட மனைவியும் டோனியும் எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கர கோபத்தோட அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ட் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபராவை காமிக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த இவர் இருக்கா இல்லையா டென்சிலோட பையன், அவர் அங்க வந்து பார்த்து என்னோட அம்மா பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட ஃபார்முலா பேசிட்டு கிளம்பும் போது அந்த சமயம் பார்த்து ஃபராவை, உன்னோட அப்பாவோட ஸ்டுடியோல பணம் இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த அஜய் சொன்னாரு. ஒருவேளை அஜய்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா சின்னதா ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் வேகமா ஸ்டுடியோக்கு போறாரு. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பாவோட பணம் அங்க இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சுத்தி முத்தி தடுமாறிக்கிட்டே இருக்கும்போது அப்பாவோட லேப்டாப் கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா போறான். அப்பாவோட பணம் இங்கதான் இருக்கு, நீங்க தப்பான விஷயங்களை எதையும் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மா, அந்த பொண்ணு தப்பானவளா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க அமைதியா இருந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறமா இவங்களோட கண்ணுக்கு தெரியல இவங்களோட கணவர் அண்ட் குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட நீங்க சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணு நம்ம பையனும் ஏமாத்திட்டான், அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்கள ஏதாவது பண்ணணும்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட டோனி இவர் எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் போட்டு உடைக்க அந்த மனுஷனும் டோனி அதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த விஷயத்த வினோத்தை யோசிக்கிறாரு. நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு. கட் பண்ணா வர ஒரு ஹேரோ சஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க ஒரு குழந்தை ஒரு நபரை போய் சந்திப்பாங்களே, அந்த நபர் கவனிச்சிட்டு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சஸ்பீசியஸா இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய விழால தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இதனால அங்க போறாரு, அவங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. அப்பதான் இவங்க எதுக்காக இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட பேர் ஃபரா அப்படின்றது தான் இல்ல, சுனைனா அப்படின்றது தான். அண்ட் இவங்க இது எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட அக்கா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, அஜய் கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அஜய்க்கும் இவங்களுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கும். இந்த விஷயத்தால அஜயோட ஃபேமிலியில நிறைய பிரச்சனை வருது அப்படின்றதுனால சொல்லாம கொள்ளாம டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மன உளைச்சல் அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே முடியும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ தற்கொலை பண்ணதுக்கான காரணம் யாரு? அஜய் தான் இல்லையா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இங்க வந்திருப்பாங்க. இறந்து போனவங்களோட தங்கச்சி தான் இவங்க. அண்ட் எதிரில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா இறந்து போனவரோட கணவரா இருப்பாரு அண்ட் குழந்தை அந்த குழந்தையா இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் கரெக்டான முறையில தான் கொண்டு போயிட்டு இருக்கேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் அஃபர்லாம் இல்ல, அவங்க தற்கொலை பண்ணினதுக்கு அஜய் எந்த வகையிலும் காரணம் இல்லை. இது உனக்கு புரியுதா இல்லையா, நீ உன் சிஸ்டர் அப்படின்றதுனால எல்லா பிரஷரையும் மண்டிக்குள்ள ஏத்திக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க இவருக்கு தெரியாம கண்ணை தூக்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கண்ணை வாங்கிக்கிட்டு இது இத்தோட நிறுத்து அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப. கட் பண்ணி டோனி அண்ட் அஜய் 2 பேரை காமிக்கிறாங்க. டோனி மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அஜய்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, இதனால அவர் சட்டையை பிடிச்சி இனிமேல் ஃபரா பக்கமே போகாதடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க இந்த மனுஷனோ, டேய் நான் என்னடா பண்ண,
அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நம்பி என்ன வந்து கேப்பியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்து டோனியா அடிச்சு தூக்குறது. அண்ட் காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது வினோத் இருக்கார் இல்லையா, அவர் தான் மொத்த வன்மத்தையும் கக்கிட்டாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. டென்சிலோட மனைவியை காமிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஃபராதா காரணம், அவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க பேக்கிங்ல ஈடுபாடு கொண்டவங்க தான் இல்லையா. அந்த எலி பாய்சன் இருக்குமே அதை வச்சு ஒரு கேக்கை பேக் பண்றாங்க. அண்ட் மன்னிப்பு கேட்கிற விதத்துல சாரி அப்படின்ற மாதிரி அந்த கேக்ல எழுதி வச்சுட்டு ஃபராவோட வீட்டு முன்னாடி வைக்க அவங்க இதை எடுத்து பாக்குறாங்க. புன்னகையோட அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கேக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அதையும் இவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இதையும் இவங்க சாப்பிட மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். கட் பண்ணி வினோத்தோட ஃபேமிலியில காமிக்கிறாங்க. இப்போ திங்ஸ் எல்லாமே நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவரோட மனைவி நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே தப்பு தான், இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அவ்வளவா பேசுறதா தெரியல, ஃபார்மலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் அடிபட்டு கிடக்கிற டோனியை காமிக்கிறாங்க. டோனிக்கு எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்கள பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க பொறுமையை இழக்கிறாங்க. இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கிருந்து கிளம்ப. அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, வராங்க. பாத்தியா உன் நிலைமையா, இதுக்கு மேலேயாச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாறான்னு சொல்ல இவர் நிறுத்துறதாவே தெரியல. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, போன் பண்ணி என்னப்பா எல்லாம் நலமா, கால் உடஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, இல்ல பாய் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம டீல் இன்னும் கரெக்டா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி இவர் சிரிச்சிட்டு போற வைக்க அந்த சைடு இருக்க கேங்ஸ்டரும் எவ்வளோ அடி வாங்கினாலும் வெளியே காட்ட மாட்டான்டா, நீ நல்ல வேலை பண்ண வினோத் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இந்த சைடு பூபு எல்லா போலீஸ்காரங்களும் துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அவர் ஓட வழி தெரியாம இந்த சைடு அவரோட தங்கச்சியோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அவங்க பின்னாடி காலி இடம் ஒண்ணு இருக்கும், அங்க தங்க வைக்கிறாங்க. இந்த விஷயத்த வினோத் கவனிச்சிட்டாரு. அந்த கேங்ஸ்டர் கிட்டையும் போட்டு விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த திருநங்கை இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. உனக்கு டோனி சுத்தமா செட் ஆனவனே கிடையாது, இவனை விட்டு போயிடுறதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாக்குறாங்க. நீ வந்ததுல இருந்து எனக்கு டோனிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணணுமே பேசிக்கிட்டு இருக்க, டோனி பர்ஃபெக்டான ஆள் இல்ல அப்படின்றத ஒத்துக்கிற, ஆனா அவன் என்கிட்ட நேர்மையா தான் இருக்கான்னு சொல்ல இவங்க அந்த லேடி கூட ஒன்னா இருந்தா இல்லையா அந்த வீடியோவை காமிச்சு விட்டுடுறாங்க. பயங்கர கடுப்போட டோனியை பார்க்கணும்னு கிளம்புறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு அஜய் இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சலோட பையன் போறாரு. அங்க பணம் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிச்ச, அண்ட் ஃபரா என்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா எனக்கு என்னவோ உன் மேல லைட்டா சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல, நான் அவர் கூட சேர்ந்து ஒன்னா டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவர் இல்லைன்னு தெரிஞ்சது அவரை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா நான் அந்த இடத்துக்கு போனேன், அப்பதானே அந்த பணத்தை பார்த்தேன், மற்றபடி எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஃபரா இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றது இவருக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா படுது. அண்ட் சுத்தி இருக்க எல்லாருமே ஃபரா கெட்டவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதனால ஃபராவை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அந்த சமயத்துல தான் ஃபரா கிட்ட பேசிட்டு இருக்காலே ஒரு நபர், அவரை பத்தி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அவர் மூலமா அஜய்க்கு பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும் புரிய ஆரம்பிக்குது. சோ ஃபரா நம்மள பழி வாங்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கா, இதை வேற விதமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க கால் எடுக்கிற மாதிரியே தெரியும். அஜயோட பொண்ணை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இந்த விஷயம் அஜய்க்கு தெரிய வந்ததும் தான் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்காரு. அதே சமயத்துல இந்த சைடு அந்த டோனியோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அவர்கிட்ட போய் நான் உங்ககிட்ட நேர்மையா தான் இருந்தேன், ஆனா நீ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி திட்டிட்டு உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு டைரக்டர் கூட பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவர் கூட திருநங்கை பாத்தீங்கன்னா வழி அனுப்பி வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பூபு இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் போலீஸ்காரங்களுக்கு துப்பு கிடைச்சிருச்சு. இதனால வீட்டுக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியோட பைக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்து விட்டது இவங்களோட கனவு. இதனால போலீஸ் அவங்கள சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அண்ணன் எங்க இருக்கா அப்படின்றத சொல்லிடு, இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நீ வெளியே போயிடுவேன்னு சொல்ல அவங்க காட்டி கொடுக்கறதா தெரியல. சரி நீ கொடுக்க வேணாம், ஆனா அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு மாதிரி பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான். அண்ட் தன்னோட கணவரை தன்னை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்ற விரக்தியில இவங்க ஒரு பக்கம் நின்றுகிட்டே இருக்க. கட் பண்ணி டோனியை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி எங்க போனா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க திருநங்கை என்ட்ராகுறாங்க. அவளோட வாழ்க்கையை தேடி போயிட்டா, அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய படம் நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுற நிலைமைக்கு போயிருச்சு. இனிமேல் உன்னால என்ன பண்ண முடியும், இங்க யாருமே கிடையாது, நான் மட்டும்தான், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட நெருங்க இவர் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஃபரா வெளியே போயிட்டா அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்காரு. அவ என்ன பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க இவங்க எதுவுமே பண்ணாம கூட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க. இன்னைக்கு ஜாலியா இருந்ததுல இனிமேல் அடிக்கடி வெளியே போகலான்னு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போக இவர் ஓடி போறாரு. தன்னோட குழந்தைய பார்த்துட்டு நீ ஒரு நிமிஷம் உள்ள போறா பேசிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஃபரா கிட்ட பேச போக அவங்க காது கொடுத்து கேட்கிற மாதிரியே தெரியல. பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீ அனுபவிப்ப, உன்னோட ஃபேமிலிக்குள்ள நான் ஆல்ரெடி வந்துட்டேன், உன்னோட ஃபேமிலியை அழிக்காம விட மாட்டேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி கடுப்பு
கடுப்புல அங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது டென்சிலோட மனைவிக்கும் பாத்தீங்கன்னா இவன் இன்னும் சாகாம இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்பு. ஆனா அந்த சமயத்துலதான் அங்கிருந்து தப்பிச்சு போன பூபு இருக்கா இல்லையா, அவ அஜயோட வீட்டுல ஒளிஞ்சு இருக்கா அப்படின்ற விஷயம் அஜய்க்கு தெரிய ஆரம்பிக்குது. நீ யாரா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க அவன் கத்தியை காமிச்சு ஒழுங்கு முறையா 1 லட்சம் கொடு, நான் எங்க ஓடி போயிடுறேன்னு சொல்ல அந்த மனுஷன் யோசிக்கிறான்ல, நான் 5 லட்சம் தரேன், எனக்காக ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டு பராவ கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாரு. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு தன்னோட அப்பாவை யாரோ ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போன லேப்டாப்பை ரெக்கவர் பண்ணது மூலமா அவரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருச்சு. கூடவே இருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு போன்ல பார்க்க பயங்கரமா துடிச்சு போயிட்டாரு. அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா கிளம்ப கட் பண்ணி ஃபராவை நமக்கு காமிக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவோட இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா. இதுல இவங்களை கொலை பண்ணது யார், அது மிஸ்ட்ரியோடவே பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 35 days அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சீரீஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு இந்தியன் சீரீஸ் தான். பிரிட்டிஷ் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சீசன் இருக்கும். 4வது சீசன்ல தான் யார் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ இங்க ஒரு சீசன் தான் வந்து, சோ இதுக்கு அடுத்த வர சீசன்ல தான் யார் கொலை பண்ண அப்படின்றத ரிவீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இது ஒரு இன்கம்ப்ளீட் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் சீரீஸ் தான். அதனால தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணிருப்பேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.